அனைவருக்கும் வணக்கம். இறையருளும் குருகளின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நான் முன்பே குறிப்பிட்டது போல 2ஆம் தந்திரம் முழுக்க புராண தந்திரம், சைவ சிவ புராணங்கள் செய்தி, சிவபெருமானின் உச்ச தலைமையை எடுத்து சொல்லுகிற தந்திரம் இது. இதில் ஒன்று ஒன்றா பார்த்து வரோம். பதியறி வீரட்டம் பார்த்தோம், தட்சனுடைய வேள்வி பார்த்தோம், பிரளயம் பார்த்தோம். இந்த வரிசையில் இப்போது எலும்பும் கபாலமும் இது அதிகார தலைப்பு. சிவபெருமான் எப்படி இருக்காருன்னா, பெரும்பகுதி எலும்புகளையே மாலையாக போட்டிருக்கார், மண்டை ஓடுகளை மாலையாக போட்டுட்ருக்கார். இதை பற்றி சொல்லுகிற இந்த செய்தி. ஏன் எலும்பு, ஏன் மண்டையோடு? இன்றைக்கு நீங்கள் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அகோரிகளை எல்லாம் உடம்பு முழுக்க சாம்பலை பூசி கொண்டு எலும்புகளை மண்டையோடுகளை மாலையாக போட்டு கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் சிவபெருமான் போட்டிருந்தார். ஏன் அவர் இதை போட்டிருந்தார்? யாருடைய மண்டை ஓடுது, யாருடைய எலும்பு? உலகம் போன பாட்டில் பார்த்தோம், பிரளயம், உலகம் அழிகிறது. உலகம் அழிகிற பொழுது எல்லாம் அழிந்துட்டான மீண்டும் ஒரு வித்து வேண்டுமே. இப்போ நீங்கள் கிறிஸ்துவத்திலையும் பார்க்கலாம், நோவா கப்பல், உலகம் அழிய போகுது, எல்லாத்திலும் ஒரு வித்து எடுத்து வைத்துக்கொண்டு உயிர் பெரிய போட், படகு. அந்த படகுக்கு பேர் தோணியப்பர். இந்த தோணியில் எல்லாத்தையும் ஏற்றி கொண்டு போய் அந்த மலை உச்சியில் போய் அதை கட்டி வச்சிடார். வெள்ளம்லாம் வடிந்த பிற்பாடு அந்த தோணியில் இருந்த எல்லா உயிர்களும் மீண்டும் உலகம் தோன்றுது. இது கிறிஸ்தவத்தில் சொல்லப்படுது. இங்கேயும் அதுதான் கதை. இந்த உலகம் பேரு அழிவாகிறப்ப என்ன செய்யலாம், எல்லா வித்துக்களையும் பொதுவாக தேவர்களுடைய எலும்புகள் மண்டையோடு, திருமால் பிரம்மா இந்த மண்டையோடுகளெல்லாம் அவர் வச்சுருக்கார். அதை போட்டுக்கொண்டு அவர் தான் பிரளயத்தில் அழியாதவர், பிரளய காலத்தில் அழியாத ஒரு சிவபெருமான். ஏன்னா அவருக்கு இறப்பு கிடையாது. மற்ற தெய்வங்கள்லாம் நான் முன்பே சொல்லியிருக்கேன், சிவஞான சித்தியார் பாட்டு, யாதொரு தெய்வம் கொண்டு மாதுரு பாகனாரை முன்னோருவார். மற்ற தெய்வங்கள்லாம் பிறக்கும் இறக்கும் வேதனைப்படும், ஏன் கருத்து இல்லை, சிவஞான சித்தியார். அதனால் அந்த தெய்வங்களெல்லாம் இவர் எடுத்து மாலையாக போட்டிருக்கார். மீண்டும் பிரளயம் முடிந்தவுடனே சிவபெருமான் அவர்கிட்ட எல்லாம் தோற்றுவிக்கிறார். அவ்வளோதான், தோற்ற காரணமாக இருக்கிறார். இந்த எலும்புகள்லாம் எலும்பும் கபாலமும் ஏந்தி எழுந்த பாடல் எண் 371. எலும்பும் கபாலமும் ஏந்தி எழுந்த வலம் பல்மணி மூடி வானவர் ஆதி. எலும்பும் கபாலமும் ஏந்தினன் ஆகில் எலும்பும் கபாலமும் ஈற்று மண்ணாமே. பிரம்மனது தலைகளையும் தேவர்களது எலும்புகளையும் மாலையாக கோத்து அணிந்தும் பிரம்மா விஷ்ணுவின் எலும்பு தலைகளை தோல் மீது சுமந்தும் நிற்கிறார். ஏனென்றால் ஊழி, இந்த ஊழி இருக்குது, பேரு ஊழி இருக்குது, மாப்பேரு ஊழி இருக்குது. நான் முன்பே சொன்னதாக நினைவு. ஊழி என்பது இப்போ தனுஷ்கோடி போயிடுச்சு, ஒரு ஊழி பிரளயம். பேரு ஊழி என்பது நம்முடைய மகாபலிபுரம் போயிடுச்சு, காவிரிப்பட்டினம், இப்படி பல ஊர். ஏன் இப்போ துவாரகை, அது பேரு ஊழி. அதை தாண்டி உலகமே பிரளயத்தில் மாப்பேரூழி, எல்லா அண்டங்களும் கண்டங்களும் எல்லாம் நீரால் மூழ்கிடுது. அப்படி பேரூழி வருகிற பொழுது எல்லாம் அழிகிற பொழுது சிவபெருமான் ஒருவர் தான். அவர் தான் தோணியப்பராக இருப்பார். தோணியப்பர் சீர்காழி, தோணியப்பர் உயரமாக இருப்பார். தோணியப்பர் தான் எல்லாத்தையும் தோணியில் வச்சுக்கிறார். மீண்டும் அவர் உலகத்தை உருவாக்குகிறார். அவர் தான் இரவான் பெறவான், இரவான் பெறவான், பிறவாயாக்கை பெரியோன் கோயில், சிலப்பதிகாரம். அப்படிப்பட்ட இறைவன் அதை கொண்டு வருகிறார். அது ரொம்ப திருவாசத்தில் சொல்கிறார், நங்கா ஈதென்ன தவம் நரம்போடு எலும்பணிந்து கங்காலன் தோல் மேலே காதலித்தால் காணேடி. யார்? நம்முடைய திருச்சாழலில் திருவாசல் சொல்கிறார். இந்த எலும்பு கபாலம், இது என்ன இப்படி எலும்பு போட்டுட்ருக்கான், மண்டையோட போட்டு, இவனை போய் காதலிக்கிறாள் இந்த பெண்ணு. திருச்சாழலில் பெண்கள் விளையாட்டில் திருவாசகத்தில் இந்த கருத்தை மாணிக்கவாசகர் சொல்கிறார். அப்போ இது என்ன சார், நீங்கள் இப்போ பெருமா மட்டும்தான் அழிஞ்சிடுவாங்க, திருமால் அழிஞ்சிடுவார், சிவபெருமான விட்டு தான் இருப்பாரா சார்? திருநாவுக்கரசர் சொல்கிறார் தேவாரம் என்ன, 100 கோடி பிரம்மாக்கள் நொந்தினர். இந்த பிரளயத்தில் இதுவரைக்கும் 100 கோடி பிரம்மா வந்துட்டாங்களாம். நாவுக்கரசர் தேவாரம், 100 கோடி பிரம்மாக்கள் நொந்தினர், 6 கோடி நாராயணர் அங்கனே. நாவுக்கரசர் தேவாரம், 100 கோடி பிரம்மா பிறந்து பிறந்து இறந்து வந்துட்டாங்க, 6 கோடி நாராயணன் அப்படியே பிறந்து இறந்து வந்துட்டாங்க. 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரர். கங்கை மணல் எண்ண முடியுமா? அவ்வளோ இந்திரர்கள் இது வரைக்கும் வந்து போயிட்டாங்களாம். பிரம்மா 100 கோடி பிரம்மா நொந்தினர், 6 கோடி நாராயணர் அங்கனே, 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரர், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே.
அப்போ எல்லாரும் இறந்து பிறக்கிறாங்க, செத்து பிறக்கும் கடவுள்கள். ஒரே ஒரு ஆள் தான் சாவான் இரவான் மூவான், யார்? சிவருமான். ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனை அப்பர் தேவாரம் 5ஆம் திருமுறையில் தெளிவாக அவர் சொல்லிட்டார். அப்போ கங்காளன் என்பது என்னென்னா, இந்த எல்லா உயிர்களையும் தன்மேல் ஏற்றி கொடுக்குறான். காயாரோகணம்னு பேர், ஆகோரணம். இப்போ கூட நம்ம கிராமத்தில் சொல்லுவோம், தெய்வம் அவன் மேலே ஆகோரித்து வருது. தெய்வம் வந்து ஆடுறாங்கல்ல, என்னாச்சு? அந்த தெய்வம் இவன் மேலே அந்த நேரத்து ஆகோரித்து வந்து விட்டுது. அப்படி தான் குறி சொல்கிறவங்களும் அப்படி தான். அந்த நேரத்தில் ஒரு 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ ஏதோ ஒரு தெய்வம் ஒரு அருள் அவங்க மேலே வந்து ஆகோரித்து வந்து சொல்வது. இந்த குதிரை மேலே தெய்வம் ஆகோரித்து வருகிறார், குதிரை வாகனத்தில் வரார்ல, அப்படி சொல்லுவாங்க. காயாரோகணம், நாகப்பட்டினம், அங்கே இருக்க சாமி பேர் காயாரோகண சாமின்னு பேர். ஆதிபுரான் நீலாயதாட்சி, கருப்பழகி தமிழில் சொல்லணும்னா அப்படி சொல்லிக்கலாம். கருந்தடங்கண்ணி தமிழில் சொல்லலாம். அந்த நாகப்பட்டினம் அதிபத்த நாயனார் மீன், அதிபத்த நாயனார் தங்க மீன், இதெல்லாம் பரிபாஷையில் அவங்க சொல்கிறாங்க. இந்த கங்காளனாக எலும்பை தரித்து கொண்டு வருகிறானே, அந்த இறைவனுடைய திருநீர் தான் நம்மளை காக்கும். கவச திருநீருங்கிறார். கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரை ஆமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வீரே. இப்போ நமக்கு என்னன்னா, கங்காளன் பூசக்கூடிய அந்த கவச திருநீர் நமக்கு கிடைத்தால், மங்காமல் பூசி மகிழ்ந்தால் சிங்காரமான திருவடி சேரலாம். எல்லாம் பரிபாஷையாக இருக்குது. அதனால் திருநீர் ரொம்ப உயர்ந்தது. அந்த திருநீர் பதிகம் ஞானசம்பந்தர் பாடியிருக்கிறார். மற்றவங்களாம் திருநீரை பற்றி சொல்கிறாங்க. ஒரு முழு பதிகம் பாடினது திருநீற்று பெருமையை பற்றி பாடினது இந்த கங்காளன் கவச திருநீர். கங்காளன் எலும்பு மாலையில் அணிந்தவன், தலையோடு அணிந்திருக்கிற அந்த கங்காளன். கங்காதீஸ்வரர் வேறு, அது கங்கையை தலையை கங்காதீஸ்வரர், இவர் கங்காளன். இந்த கங்காளன் அந்த கவச திருநீர் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். திருஞான சம்பந்தர் நமச்சிவாய பதிகம் 2 பாடியிருக்கார். நாவுக்கரசர் நமச்சிவாய பதிகம் பாடியிருக்கார். இல்லக விளக்குது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்குது ஜோதி உள்ளது, பல்லக விளக்குது பலரும் காண்பது, நல்லக விளக்குது நமச்சிவாயமே நாவுக்கரசர். சுந்தரரும் பாடியிருக்கிறார். சொல்லும்னா நமச்சிவாயமே, திருப்பாண்டி கொடுமுடி பதிகம். ஆனால் திருநீற்று பதிகம் ஞானசம்பந்தர் மட்டும் பாடியிருக்கிறார், ஒரு முழு பதிகமே. அந்த பதிகத்தில் அவர் சொல்கிறாரு, அந்த திருநீர் எவ்வளோ சிறப்பு. இந்த கங்காளன் பூசுகிற கவச திருநீர் இருக்க, அது மந்திரமாவது நீர், மாணவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீர். திரு ஆலவாய் மேலோட்டமாக பார்த்தா மதுரை, மேலோட்டமாக பார்த்தா மதுரை திரு ஆலவாய் கடவுள், அது பரிபாஷை. ஒரு குருபுரானுடைய திரு, அவருடைய ஆலவாயிலிருந்து வருவது திருநீர். அதுதான் மந்திரமாவது, அதுதான் சுந்தரமாவது, அதுதான் துதிக்கப்படுவது, அதுதான் மந்திரமாவது. அந்த நீர் தான் கங்காளன் பூசும் கவசத்தீர். அதை மங்காமல் பூசினால் சிங்காரமான திருவடியை பார்க்கலாம். எனவே இந்த இறைவன் எவ்வளோ பெரியவர், உச்சத்தலைமைன்னா இதுக்கு மேலே சான்று சொல்ல முடியாது. நாவுக்கரசர் உறுதியாக சொல்கிறார், இது வரைக்கும் 100 கோடி பிரம்மாக்கள் நொந்தினர் வந்து செத்து போயிட்டான், 6 கோடி நாராயணர் அப்படியே வந்து போயிட்டான், 7 கங்கை மணலை எண்ணா எவ்வளோ வருமோ அத்தனை கோடிக்கணக்கான இந்திரன் வந்து போயிட்டான். ஆனால் இங்கே ஈசன் இருக்காரு, ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. எனவே அந்த சிவனை நம்புங்க, சிவ பரத்துவத்தை நம்புங்க. சிவன் தான் உச்சத்தலைமையை உள்ள கடவுள். இரவான் பிறவான் என்று அறுதியிட்டு திருமூலர் சொல்லுகிற இடம் இந்த எலும்பும் கபாலம் உள்ள பாடலில் இருக்கிற இடம். எனவே அந்த உச்சத்தலைமையில் சிவபெருமானை நம்புவோம், வழிபாடு செய்வோம், துதிப்போம், உயர்வோம், உய்தி பெறுவோம். அனைவருக்கும் வணக்கம்.